இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், என்றும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நினைவு நம்மளுக்கு வரும். நமக்குன்னு யாருமே இல்லை, நம்ம எல்லாரும் மறந்துட்டாங்க போல அப்படின்ற ஒரு நினைவு, ஒரு சிந்தை நம்மளுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை என்றைக்கும் மறக்காமல் நினைத்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக தான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கொள்ளு தாத்தாவோட அப்பா பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை கொள்ளு தாத்தாவோட பேர் தெரியுமா? அவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனால் அவர்கள் பெயர் கூட நம்மளுக்கு தெரியாது. சரி, அது இருக்கட்டும். இன்றையிலிருந்து அடுத்த 4 தலைமுறைக்கு அப்புறம் எத்தனை பேர், எத்தனை மக்கள் உங்கள் பெயரை ஞாபகம் வச்சிருப்பாங்கன்றது உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது, தெரியாது. ஏனென்றால் நம்முடைய பெயர் மறக்கப்படும், நம்முடைய பெற்றோர்களின் பெயர் மறக்கப்படும், நம்முடைய பிள்ளைகளின் பெயர் மறக்கப்படும். ஏன்னா மறக்கப்படுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களையும் என்னையும் அநேக பேர் மறந்திருக்கலாம். கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிறோம், ஓடி ஆடி விளையாடுகிறோம், பிறருக்காக எல்லா நன்மைகளையும் செய்கிறோம், நமக்கு நிறைய பேர் நன்மைகளை செய்கிறார்கள். இப்படி எல்லாமே இருந்தாலுமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் இந்த உலகம் மறந்துவிடும். இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நம்முடைய பெயர் மறக்கப்படாது. அது 4 தலைமுறை ஆனாலும் 7 தலைமுறை ஆனாலும் நித்தியமாக இருந்தாலும் உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் மறக்கப்படாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தமக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவருடைய பெயரை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரால் அழைக்கப்படுகிறோம். ஆகவே உங்கள் பெயர் மறக்கப்படாது, என்னுடைய பெயர் மறக்கப்படாது. கடவுள் நம்ம எல்லோரையும் அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். எப்படி சொந்தமாக்கி கொண்டார்? இயேசு என்ற தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நம்முடைய பாவங்களை அவர் மேலே சுமத்தினார். நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். ஆகவே நம்முடைய இடத்தையும் நம்முடைய பெயரையும், இவன் ஒரு பாவி, இவன் ஒரு பொய்யன், இவன் ஒரு துரோகி அப்படின்ற நமக்கு இருந்த பெயரை அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய பரிசுத்த பெயரை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய இடத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் நிற்பது அவருடைய இடத்துல, நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறது அவருடைய பெயரை கொண்டு. ஆகவே நம்முடைய பெயர் மறக்கப்படாது, நீங்களும் மறக்கப்பட மாட்டீர்கள். மக்கள் உங்களை மறப்பார்கள், குடும்பங்கள் உங்களை மறக்கும், நண்பர்கள் உங்களை மறப்பார்கள், இந்த சமுதாயம் உங்களை மறக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே, உலகமே உங்களை மறக்கும். ஆனால் தேவன் உங்களை மறக்க மாட்டார். இயேசுவுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீங்கள், அவருடைய பெயரை தரித்து கொண்டிருக்கிற, அவருடைய பெயரினால் அழைக்கப்படுகிற நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் மறக்கப்பட போவதும் இல்லை. ஆகவே இன்றைக்கும் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வருத்தங்கள், கவலைகள் இருந்தாலும், உங்களுக்கென்று யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும், அதெல்லாம் குறித்து நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை என்பதை தேவன் தம்முடைய வார்த்தையினால் உங்களுக்கு தைரியப்படுத்துகிறார். உங்கள் பெயர், நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை அப்படின்றத ஆண்டவர் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். ஆகவே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால்கள் எதுவாக இருந்தாலும், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு அவைகளை அணுகுங்கள். உங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும் பொழுது இந்த உலகமே கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். கைப்பற்றி கைப்பிடித்து உங்களை வழி நடத்தி செல்வார். இன்றைக்கும் தேவன் உங்களை மறக்காமல் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்களும் அதை கொண்டு தைரியமாய், விசுவாசமாய் அவருடைய வார்த்தையை நம்புங்கள். தொடர்ந்து இந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவருடைய நாம மகிமைக்காக செய்வார். புகழ், மகிமை, கீர்த்தி எல்லாம் அவருடைய நாமத்திற்கு வரும்படியாக அவருடைய நாமத்தை, பெயரை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கும் உங்கள் நினைவாகவே தேவன் இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.